நினைச்சாலும் சரி என்ன நினைக்கிறார். ஆண்டவர் நம்மளை குறித்து என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை குறித்த அவருடைய அழைப்பு என்ன. ஆண்டவர் என்னை குறித்த அந்த அபிஷேகம் என்ன. ஆண்டவர் என்னை குறித்திருக்கிற அந்த அபிஷேகம் என்ன. என்னை குறித்திருக்கிற அந்த அழைப்புல நான் எப்படி ஓடணும். இந்த நேரத்துல அவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாமா. ஆண்டவரே உங்க சித்தத்தை கேட்ப ஆண்டவரே என்னை நடத்துங்க. இந்த வேலையில ஆண்டவரே உம்மோடு உறவாட, உம்மோடு பேச ஆண்டவரே எங்க ஜபத்துல ஆண்டவரே நீர் நடத்துங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில உண்மை உயர்த்தி துதிக்கிறோம். பரலோக பிதாவே உண்மை துதிக்கிறோம். எல்லா நாமத்துக்கும் மேலானவர் எல்லா ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா ஜனங்கள் எல்லா கோத்திரத்தார் எல்லா ஆண்டவரே எல்லா ஆண்டவரே ஜனத்துக்கும் ஆண்டவர் உடைய ஆண்டவரே ஒரே தேவன் அல்லவா நீங்க. ஒரே தேவன் அல்லவா நீங்க. ஆண்டவரே இந்த வேலையிலப்பா உண்மை துதிக்கிறோம். உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உண்மை போற்றி துதிக்கிறோம். ஏகவாயிரே ஏகோவாராப்பா ஓரா துராமா கதுரா பலபா ஓரா ஷடாரா பாபா கதாரா பாபாலா கதுரே கேது ஓரா ஷடார். அப்படியே துதிங்க. அப்படியே துதிச்சு அந்நிய பாஷையில பேசுங்க. இந்த காலை வேலையில நம்ம எல்லாரும் ஜெபிக்க நம்மளை சுற்றி நம்ம பர்சனலா நம்ம இருக்கிற இடத்தை சுற்றி ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் ஆகட்டும். ஓரா பலை கேத்துலமா துலாபகா துலாமகா துராபலபு ஓரியாந்தலபா ஷஹாட்பராபலபா கத்துராபலபு. ஆண்டவரே இந்த காலை வேலையில எங்களை குறித்தோ எங்களுக்கு ஆண்டவரே இந்த வேலையில சப்பா ஆண்டவரே நாங்க துதிக்க எங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா ஆண்டவரே சம்பளா தொபியாக்கள் எல்லா ஈஸ்வரே நாமத்தினால நிர்மூலம் ஆகட்டும். ஓ ராகட்டா ராபலா துபந்தலா பாக்க துராபலபு ஓரி ஷாட்டா ராபா பாலா காட்டா ராபா ஓரே தேகே தேகே துரா பாபா பாலா ஓரே ஷாட்டா மாகாதா ரிபே கே தேகே ரூபாலாபா ஓலி மகாதுலா கதுராபா. எஸ் ஆவியானவரை ஒப்பு கொடுக்கிறோம். முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஓ ஹர்ஷே கே துராபாலாபா ஓரே பே துரே பே கே துனாகா தெரே கலாபா துரே ஷாட்டாராபா. Thank you, Lord. Thank you, Lord. ஆண்டவரே எங்களை சுற்று ஆண்டவரே உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களை மூடட்டும் ஐயா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்க இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க சிந்தனைகளை ஒப்பு கொடுக்கிற பரிசுத்தப்படுத்துங்க. இந்த காலை வேலையில ஆண்டவரே எங்களை மீண்டுமாக ஆண்டவரே அனுதினமும் பரிசுத்தப்படுத்துங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்க கண்கள் எங்க செவிகள் எல்லாவற்றும் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுக்குற ஆவியானவரே முழுவதுமாக ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஓரி ஹே துரா காடாரா பாபே சேகாட்டா மாதுரே காதாராபு. அவியானவரே ஒப்பு கொடுக்குறாப்பா. உம்மோடு என்னாலும் உறவான அருசெய்யுமே கர்த்தாவே வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருசெய்யுமே கர்த்தாவே வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. நம்பிக்கை இல்லாமல் அழுகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. நம்பிக்கை இல்லாமல் அழுகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே போராடி
ஜெபிக்கின்றேன் நாதா, இந்த ஜெப வேளை உமைத்தே வந்தே தேவாவது தாருமே. இந்த ஜெப வேளை உமைத்தேனே வந்தே தேவாவது தாருமே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். எந்த கோட்டை எந்த தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். Thank you, Lord. Thank you, Lord. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தாவியானவரே உம்மை துதிக்கிறோம். ஓரே அந்தல பாஷா துகே கதுரா பலபா துராமலகோ ஓரா பஹதுரா பலபா கதராபோ. எல்லா சத்ருவின் கோட்டைகள் தகர்த்தெறியட்டும். ஓ ரீபே கே துரா பலா ஷாடா ராபலா கதுராபா. எல்லா ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக, ஆண்டவரே எங்க வாழ்க்கைக்கு விரோதமாக, எங்க பிறப்புக்கு விரோதமாக எழும்பிருக்கிற ஓ ஹாத்தாலா மஹதுராபலா கதுராபா. எல்லாம் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த துதியின் சத்தத்தை நாங்க ஏறெடுக்கலாம். ஆண்டவரே நாங்க ஆண்டவரே அந்நிய பாஷை பேச எல்லா காரியங்களும் ஆண்டவரே எல்லாத்தையும் சரி கட்டுங்க. எல்லா காரியத்தையும் சரி கட்டுங்க ஆண்டவரே. ஓ ரேபே கதுடா ராபலா பாஷா ராபா கதா ராபா. ஓ ரே கதா ராபா சீதே கே தூரே பேபே கே தூரா பலாபா. ஆண்டவரே எங்களை முழுவதுமாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தாவியானவரே முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே எங்க ஏற்றுக்கொள்ளுங்க, எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேலை முழுவதுமாக உம்முடைய அபிஷேகம் கரம் எங்க மேல இருக்கட்டும். உம்முடைய அழைப்பின் கரம் எங்க மேல இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரே கதாரா பாஷாடா துரே கடாரா பாபா சடாரா பா கதாரா. ஓரே பாபா காட்டாரா பாபா பாக்கா தூரே காட்டாரா பாலா தூரே பேபே. ஓரே பாபா சாட்டாரா பாபா பா. Yes, God. ஓரே கதமா தூரே காட்டாரா பாபா பாபா. ஓரே தூரே பேகாத்தாரா பாபியானவரே எங்களை ஒப்பு கொடுக்குறோங்க. எங்களை ஒப்பு கொடுக்குறவங்களை பலப்படுத்துங்க. ஓரே காடா ஹே பேசாட்டாரா பா காடாரா பா. Thank you, Lord. 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 ஆவியானவரே எங்களை ஆட்கொள்ளுங்க. ஆவியானவரே எங்களை அபிஷேகங்க, எங்களை அனலாக்குங்க. ஓராந்தலபா கட்டாராபா பாஷாட்டாராபா. ஆனந்தமே சமூகமே பேரின்பமே உந்தன் பிரசனமே. ஆனந்தமே சமூகமே பேரின்பமே உந்தன் பிரசனமே. இருக்கின்றேன் என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. இருக்கின்றேன் என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. சொல்லமா. ஆனந்தமே உந்தன் பிரசனமே பேரின்பமே உந்தன் சமூகமே. ஆனந்தமே உந்தன் பிரசனமே பேரின்பமே உந்தன் சமூகமே.
தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே இந்த காலை வேளையில எங்க முழுவதுமாக ஒப்பு கொடுத்து எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அந்த எல்லா தடைகளை நீக்கி ஆண்டவரே தொடர்ந்து இந்த ஜப வேலையில எங்களை நடத்துங்க. உங்க பாதத்தில் எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே எங்க இருதயத்தை இந்த வேலையில உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறோம். அப்பா எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். பேசுவது நல்ல பிதாவே. ஆமென். சோ அழகா கொஞ்ச நேரம் நம்ம வந்து தேவனை ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை செஞ்சாங்கல்ல. சோ இந்த வேலையிலயும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து சோ ஐ வாண்ட் யுவர் ரெஸ்பான்சஸ். நேத்து எத்தனை பேர் வந்து நம்ம மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்திருந்த சாப்டர்ஸ் 3 வேலைக்கு பிரிச்சு கொடுத்திருந்த சாப்டர்ஸை மெடிடேட் பண்ணீங்க? ஒரு தம்ஸ் அப் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறீங்களா? சாட் பாக்ஸ்ல ஏதாவது ஆன்சர்ஸ்? யாருமே படிக்கலையா? வாவ், கிருத்திகா சிஸ்டர் சூப்பர், வெரி குட். வேற யாருமே மெடிடேட் பண்ணலையா? ஓகே, ஏஞ்சல் அண்ட் அக்கா சூப்பர். ஸோ ஐ ஹோப் எல்லாருமே வந்து அந்த அதிகாரங்களை படிச்சிருப்பீங்க. கர்த்தர் உங்களோட நீங்க அதுல மெடிடேட் பண்ணும்போது உங்களோட பேசியிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வேலையில நான் ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி நம்ம அந்த அதிகாரங்களை படிக்கும் போது டெய்லி வந்து அந்த அதிகாரங்கள்ல இருந்து உங்களுக்கு வந்து குவிஸ் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஸோ இந்த டைம் இட்ஸ் டைம் ஆஃப் குவிஸ். ஸோ எல்லாருமே வந்து உங்க சேட் பாக்ஸஸ் ரெடியா வச்சுக்கோங்க. ஆல்சோ மொபைல் ஃபோன் நேம்ஸ்ல லாகின் ஆகி இருக்கிறவங்க கொஞ்சம் உங்களோட நேம்ல லாகின் ஆனீங்க அப்படின்னா வந்து இட் வில் பி ஈஸி. யார் ஆன்சர் போடுறீங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ பட் தென் வித்தவுட் எனி டிலே நம்ம வந்து குவிஸ் டைம்க்கு வந்து நம்ம மூவ் ஆன் பண்ணலாம். ஸோ ஓவர் டு கீர்த்தி அக்கா. பிரைஸ் லார்ட். ஸோ இந்த அதிகாலை வேலையில கர்த்தர் வந்து நம்ம ஒவ்வொரு கூடயே வந்து இடைப்பட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ உங்க கூட இடைப்பட்டுட்டு இருக்காரு அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஆமேன் அப்படின்னு நீங்க டைப் பண்ண முடியுமா? ஈவன் உங்களால டைப் பண்ண முடியல அப்படின்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கூட வந்து உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து சொல்லலாம். ஸோ இந்த வேலையில கூட ஆல்ரெடி ஜென்சி கேட்டிருந்தாங்க எவ்வளவு பேர் மெடிடேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். எந்த அதிகாரத்தை வந்து நம்ம படிக்க சொல்லியிருந்தோம்ல, எந்த அதிகாரத்தை வந்து நம்ம மெடிடேட் பண்ண சொல்லியிருந்தோம் நேத்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாமா? எந்த சாப்டர்? ஆல்ரெடி தானியல் அப்படின்னு சொல்லி போட்டுட்டாங்க. பட் தானியல்ல எந்த அதிகாரம்? ஓகே கமலாக்கா, நெக்ஸ்ட் ரேச்சல். ஓகே ஓகே. ஸோ எல்லாரும் ரொம்ப கிளியரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ அதே மாதிரி எல்லாரும் படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த வேலையில கூட ரொம்ப குவிக்கா வந்து நம்ம குவிஸ்குள்ள வந்து மூவ் ஆன் ஆக போறோம். ஸோ ஐ திங்க் வி கேன் டிஸ்பிளே. ஸோ இதுல வந்து ஜஸ்ட் நோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். பட் வந்துட்டு நம்ம வந்து நம்மளோட ஆன்சர்ஸை வந்து ஜஸ்ட் டைப் பண்ண போறோம்ல. டைப் பண்ணலாம், இல்லை உங்களால டைப் பண்ண முடியல அப்படின்னா நீங்க அன்மியூட் பண்ணி சொல்லலாம். பட் வந்து இதுக்கு கண்டிப்பா ஆண்டவர் வந்து நீங்க ஒரு வார்த்தையை படிக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செய்து கொண்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த 21 நாள் முடியும் போது கர்த்தர் இதுக்காக பெரிய ரிவார்ட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வி பிலீவ் ஈவன் இன் திஸ் குவிஸ் அண்ட் எவ்ரி திங். அதற்கு முன்னாடியே கர்த்தர் பல காரியங்களை நம்மளோட இன்டர்னலி அண்ட் நம்மளுடைய சுபாவங்களை ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் மாற்றி கொண்டுட்டு இருக்காரு. நம்மளோட ஆவியை வந்து நம்ம அனல் மூட்டி கொண்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிக்கிறோம். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், நம்ம சேர்ந்து எல்லாரும் விசுவாசிக்கலாம். ஸோ வி கேன் மூவ் ஆன் இன் டு த குவிஸ். அண்ட் முதலாவது கொஸ்டின்ல நான் அப்படியே படிக்கிறேன். ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆன்சரிங். தானியேலும் அவரது நண்பர்களும் எத்தனை நாட்கள் காய்கறிகளும் தண்ணீரும் மற்றும் உணவும் தண்ணீரும் மட்டும் உண்டு சோதிக்கப்பட்டார்கள்ல. ஸோ ஆப்ஷன் ஏ 7, ஆப்ஷன் பி 10, ஆப்ஷன் சி 21, ஆப்ஷன் டி 40. என்னம்மா 10. ஓகே சூப்பர் ஆண்டி, சூப்பர் சூப்பர். ஃபயரா இருக்கீங்கப்பா எல்லாரும். ஓகே ஓகே ஓகே. அப்ப நம்ம ஆன்சருக்குள்ள போயிடலாம். சூப்பர்ல. ஸோ 10. ஓகே ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட்ல. ஸோ எல்லாரும் பயங்கரமா படிச்சிருக்கீங்கப்பா. ஓகே, அப்படியே நம்ம செகண்ட் கொஸ்டின்குள்ள மூவ் ஆன் ஆயிடலாம். ஓகே, தானியேலின் 3 நண்பர்களும் பாபிலோனிய பெயர்களை வைத்தவர் யார்? ஐ திங்க் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் ஏ கிங் நெபுகாத் நேசர், ஆப்ஷன் பி அஸ்பெனாஸ், ஆப்ஷன் சி ஓகே. படிச்சு முடிக்கிறதுக்குள்ளே ஆன்சர் போடுறீங்களேப்பா. ஓகே ஓகே. So I think we can display the answer.
ஓகே 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 நம்ம நோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் நாட் லைக் நம்ம ஜஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம்னு இல்லை, யார் யார் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாம்ல. அஸ்பெனாஸ் இந்த ஆன்சரோட, இந்த கொஸ்டினோட ஆன்சர்ல. ஸோ நம்ம ஜஸ்ட் தேர்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாம். ஓகே. மேனே மேனே தெக்கேஸ் ஊபர்சீன் எந்த ராஜாவின் விருத்தில் எழுதப்பட்டது? So option A Nebuchadnezzar, option B Dario, option C Belshazzar, option D Kores. ஓகே. ஸோ எல்லாருமே ஆக்டிவா நம்ம வந்து மெசேஜ் பண்ணலாம்ல. ஸோ வி ஆர் சேயிங் லைக் இட்ஸ் நாட் லைக் நம்ம ஜஸ்ட் கண்டக்ட் பண்றோம் போறோம் அப்படின்னு இல்லைல்ல. டெஃபினெட்லி வந்து காட் வில் ரிவார்ட் யூ ஃபார் எவ்ரி திங் யூஆர் டூயிங் ஃபார் காட்ஸ் கிங்டம் அண்ட் ஆண்டவருடைய வார்த்தைல. ஸோ நம்ம எல்லாருமே ஈவன் நம்ம ஒரு 27 people இருக்கோம். ஸோ நம்ம எல்லாருமே வந்துட்டு தொடர்ந்து வந்து ஆன்சர் பண்ணலாம்ல. ஸோ சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆன்சர் பண்றீங்க. வெரி குட். அண்ட் ஸோ நம்ம அடுத்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டினுக்கு போயிடலாம். இன்னும் எல்லாருமே இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவீங்க, அட்லீஸ்ட் இதுக்காச்சும் ஆன்சர் பண்ணுவீங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிக்கலாம். ஸோ ஃபோர்த் கொஸ்டினுக்குள்ள நம்ம போயிடலாம். தானியேல் தினமும் எத்தனை முறை ஜெபித்தார்? ஸோ நம்ம இது 27 people 28 peopleமே நம்ம இதுக்காக ஆன்சர் பண்ணலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ ஐ திங்க் கேலக்ஸி A17 5G அப்படின்னு ஒருத்தவங்க ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது யாருன்னு மேபி நீங்க அன்மியூட் பண்ணி உங்க நேம் சொன்னா நல்லா இருக்கும். அண்ட் கிருத்திகா, ஜோயல், டனி, ஏஞ்சலின், ரேச்சல், ஜான்சி ஆண்டி, கிறிஸ்டபர், ஜேம்ஸ் அண்ணா, ஸ்ரீராம், நித்யாக்கா, சூப்பர்ப்பா, பயங்கரமா இருக்குப்பா. ஓகே, தேங்க்யூ. வி ஆர் டன் ஃபார் த டே. ஸோ நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வி ஆர் நோட்டட் எவ்ரி நேம்ஸ் இந்த இடத்துல. தொடர்ந்து வந்து இன்னைக்கு நம்ம கொடுக்க போற, மேபி நேற்று நீங்க படிக்காம சில சாப்டர்ஸ் விட்டுருக்கலாம், சிலதை நீங்க மிஸ் பண்ணிருக்கலாம். பட் இன்னைக்கு கூட நமக்கு டைம் இருக்கு. ஒரு இன்னைக்கு கூட நமக்கு சண்டே. ஸோ கம்ப்ளீட் பண்ணாத சாப்டர்ஸ் இன்னைக்கு கூட கம்ப்ளீட் பண்ணலாம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ரிலீஸ் பண்ண போற, மெடிடேட் பண்ண போற அந்த சாப்டர்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது அதையும் சேர்த்து நம்ம வந்து படிச்சு முடிக்கலாம்ல. கர்த்தர் நம்ம கூட பயங்கரமா இடைப்பட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசத்தோட அது எல்லாத்தையும் வந்து படிச்சு முடிக்கலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். God will bless you. Thank you. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஸோ இட் வாஸ் ரேபிட் ஃபயர் கொஸ்டின், ரேபிட் ஃபயர் ரவுண்ட். எல்லாருமே வந்து பயங்கரமா வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருந்தீங்க. முக்கியமா லாஸ்ட் கொஸ்டின்லாம் நானும் பார்த்தேன், யாராச்சும் ஆன்சர் பண்ணாம இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன். பட் தென் எல்லாருமே வந்து பயங்கரமா வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ ஐ பிரைஸ் காட். எல்லாருக்காகவும் வந்து நான் இப்போ வந்து துதிக்கிறேன். தொடர்ந்து இன்னைக்கு கொடுக்குற சாப்டர்ஸும் நம்ம வந்து மெடிடேட் பண்ண போறோம். தொடர்ந்து இதுலயும் நாட் ஜஸ்ட் ஃபார் குவிஸ், பட் வந்து நீங்க மெடிடேட் பண்ணும்போது குவிஸையும் தாண்டி ஆண்டவர் நிறைய காரியங்கள் உங்களோட அந்த அதிகாரங்கள்ல இருந்து பேசுவாரு, உங்களோட இடைப்படுவாரு. ஸோ வி ஆர் நோட்டிங் எவ்ரி திங். உங்களுக்கான ஒரு சர்ப்ரைஸ் வந்து வெயிட் பண்ணும். இந்த குவிஸ் எல்லாம் முடியும் போது யூ வில் கெட் டு நோ. இப்போ நாங்க ரிவீல் பண்ண விரும்பல. ஸோ அடுத்த செஷனுக்குள்ள நம்ம வந்து மூவ் ஆன் ஆக போறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு ப்ரே. இந்த கால வேலையில நம்ம எல்லாருமும் நான் விசுவாசிக்கிற எல்லாருமே ஆவியில அனல் உள்ளவர்களா இருக்கிறீங்க. அதனாலதான் பயங்கர ரேபிட் ஃபயரா ஆன்சர் எல்லாம் பண்ணீங்க. ஸோ இதே வேகத்தோட, இதே அனலோட நம்ம வந்து சில காரியங்களுக்காக ஜெபிக்க போறோம். ஸோ லெட்ஸ் ஆல் மூவ் ஆன் டு ப்ரேயர் டைம். ஓவர் டு ஏஞ்சல் அக்கா. வேலையிலயும் நம்ம ஜபிக்கும்படி வந்திருக்கிறோம். நம்ம பெகன்ல மூடி அன்றுவரை எந்த வேலையில இசுப்பா எங்களை பலப்படுத்துங்க. அன்றுவரை அதிகாலையில தேடுகிறவனை கண்டடைவான் என்று சொன்ன வார்த்தையின்படி கத்தாவே அப்ப அவங்க சமூகத்துக்கு வரும்படிக்கு கத்த நீர் எங்களுக்கு பாராட்டின இந்த அளவில்லாத கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றுவரை அழைக்கப்பட்டவர்கள் அனைவரும் அந்த பொதுல தெரிந்து கொள்ளப்பட்டு எங்களுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். அன்றுவரை எங்களை ஒரு விசையாய் கத்தனை எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தனை எங்களை பொறுப்பெடுத்து நடத்தி காத்துக் கொள்ளும்படியாய் கத்தராக இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம். நல்லதாவே ஆமென். நம்ம அப்படியே தொடர்ந்து ஜெபிக்கலாம். முதலாவது நம்ம ஜெபிக்க போற விஷயம் என்ன அப்படின்னா, தங்களுடைய பிரேயர் லைஃப்ல பின்மாற்றத்துக்குள்ள, அதாவது ஜெபத்துல பின்மாற்றம் அடைஞ்சிருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நம்ம ஜெபிக்க போறோம். அவங்க விடுதலை அடைய,
அவங்க என்னென்னலாம் நம்ம அவங்க ஜெபிக்க கூடாதபடிக்கு உங்களை இழுத்து கொண்டிருக்குது, ஒருவேளை ஸ்ட்ரெஸ்ஸா, ஒருவேளை அவங்களுக்கு பிரச்சனைகளா, தேவைகளா, ஒருவேளை என்ன காரியங்கள் அவர்களை பின்மாற்றத்துக்குள்ள அழைத்து கொண்டு போகுதோ, அவங்கள ஆண்டவரோடு இணைய கூடாதபடிக்கு ஆண்டவரோடு இருக்க ரிலேஷன்ஷிப்ல அவங்க டிஸ்டர்ப் பண்ண வைக்குதோ, அந்த காரியங்கள்ல இருந்து பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கவும் வசனம் நம்ம எப்படி இந்த காரியங்கள் இந்த 21 days நம்மளுடைய பொசிஷனை நம்ம மறுபடியுமா ரீஸ்டோர் பண்றதுக்காக நம்ம காரியங்களை செய்ய நம்ம பிரயத்தனம் பண்ணி கொண்டிருக்கிறோமோ, அந்த இடத்துக்கு ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு என்று சொல்ல வார்த்தையின்படி நம்ம மறுபடியுமா இந்த இடங்களுக்கு திரும்ப கர்த்தர் நம்மளுக்கு கிருபை பாராட்டின என்னென்னலாம் இடங்களில சோர்வுக்குள்ள எல்லா காரியங்களும் அவங்கள கிவ் அப் பண்ண வச்சுச்சோ, அது எதுவுமே அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு மறுபடியுமா தேவ அன்புக்கு திரும்ப கர்த்தர் பிள்ளைகளை பலப்படுத்தணும்னு சொல்லி யாராவது ஒருத்தர் இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் நல்ல தகப்பனே இயேசு சுவாமியே, இயேசப்பா, அந்த காலை வேளையிலும் துதிக்கிறோம் ராஜா, உமக்கு நன்றி. கர்த்தர் நீர் பெரியவரப்பா, மகா உன்னதமானவரப்பா. அப்பா, உங்க இரக்கத்திற்கு முடிவுல சுவாமி. அப்பா, காலை தோறும் தம்முடைய கிருபை எங்க நடுவுல விளங்க செய்கிற தேவனால் பேசப்பா. ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ராஜா. இந்த நாளை காணாம எவ்வளவு பேர் மண்ணுக்குள் மறந்திருக்கலாம். எங்களை புது நாளை காண வைத்தப்பா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டு அப்பா எங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறீங்க. நன்றி. இந்த வேலை சுவாமி, இந்த 21 days பிரேயர்ல கர்த்தருடைய கரம் செயல்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா, உமக்கு நன்றி. அப்பா, எங்க ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை எங்களை விட்டு விலகாமலும் இருக்கிற தேவன் அன்பேசப்பா. உங்க கிருபை எங்களை காக்குறதுனால அப்பா. அப்பா, நாங்க தூரம் போனாலும், அப்பா நாங்க செபிக்க மறந்தாலும், அப்பா நாங்க வேதத்தை தியானிக்காம இருந்தாலும், ஒவ்வொரு நாளும் அப்பா இல்ல இல்ல என் பிள்ளை என்கிட்ட வந்துருவான்னு ஒவ்வொரு நாளும் எங்களை தேற்றி ஆற்றி அரவணைத்து பாதுகாத்து அப்ப கர்த்தர் நீங்க வழி நடத்தி கொண்டிருக்கிறீங்க. அதற்காக நன்றி. இந்த நாளும் சுவாமி சப்பா அன்றுவரே இந்த 21 days பிரேயர் அப்பா ஒரு பெரிய பிரேக் த்ரூ கொண்டு வரட்டும். அப்ப இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒவ்வொருவருக்கும் மாறட்டும். பின் மாற்றத்துல இருக்கிறவங்களை கர்த்தரப்பா கர்த்தருடைய வல்லமான் பேசப்பா கிரீச்சி எப்போதற்காக நன்றி. கர்த்தரப்பா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு கூட பண்ணின உடன்படிக்கை நினைவு கூர்ந்து ஓமக்கு நன்றி. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுப்பி கட்டுகிற தேவன் அல்லவா. உங்க வல்லமுள்ள கரமான் பேசப்பா. யாரெல்லாம் பின்மாற்றத்துல இருக்கிறாங்களோ கர்த்தருடைய கரணமாப்பா இதோ அன்று பேசப்பா. ஓ உறுதியான இடத்துலப்பா ஆணி கடாவும்படி செய்கிற தேவன் அப்ப கர்த்தருடைய புயமான் பேசப்பா. உங்களை நாட்ட போதற்காக நன்றி. அப்பா, நாங்க இன்னும் ஜெபத்துல தரித்திருக்க ஜெபத்துல ஊன்றி வளர கர்த்தரலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமிலும் பலப்படுத்த பிறகு உதவி செய்யுங்க. அப்பா, ஆமக்கு நன்றி. பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஓ ராஜா, ஆமக்கு நன்றி. அவனவனுக்குரிய பலனோடு கூட வருகிறது என்று சொல்லியிருக்கிறீங்க. அப்பா, உலகத்துக்குரிய ஆதாயத்துக்கு அல்ல, உலகத்துக்கு ஆதாயப்படுத்தி கொள்ள நாங்கள் அன்று சப்பம் நிற்கிறேன் என்று எண்ணுகிற எவனும் விடாதபடிக்கு எச்சரிக்கை அறிக்க கடவன் சொல்லியிருக்கிறீங்க. அப்ப அனுதினமா நாங்க ஜெபத்துல வேத வசனத்துல அப்பா நாங்க அப்ப தரித்து நிற்க கர்த்தர்களுக்கு உதவி செய்ய போவதற்காக நன்றி. இந்த ஜெபம் போதாது, இந்த வல்லமை போதாது, இந்த பரிசுத்த போதாது. பின்மாற்றத்துக்குள்ள இருக்கிறவங்களை கர்த்தரப்பா முன்னோக்கி செல்ல கர்த்தர் உதவி செய்ய போவதற்காக நன்றி. ஆவியானவர் எங்கேயும் அங்க விடுதலை ஒன்று, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. எந்த காரியம் பின் இழுத்து கொண்டிருக்கிறதோ let all break in the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்துல ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போவதற்காக நன்றி. ஜெபத்துல தரித்திருக்க உதவி செய்யுங்க இயேசப்பா. தானியலான் அப்ப ராஜா கொடுக்கிற போஜனத்தோடு கூட தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டாங்க. நாங்க அப்ப உலகத்தோடு ஒத்து போகாதபடி, உலகத்திலே தரித்து நிற்காதபடிக்கு இயேசுவோடு கூட அப்ப வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு நாங்க தீர்மானம் எடுத்துக்கொண்டு நிற்க எங்களுக்கு உதவிச்ச போதற்காக நன்றி. கர்த்தருடைய ஆவியானவர் தாமே பலப்படுத்த போதற்காக நன்றி. உலர்ந்து போன எலும்புகள் நடுவிலே எசேக்கியேல் நின்று அப்பா தன்னுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசும்போது ஆவியானதப்பா அந்த எலும்புகளுக்குள்ள போகும்போது உலர்ந்த எலும்புகள் உயிரற்ற எலும்புகள் உயிர் பெற்றதல்லவா. இந்த வேலையில கர்த்தருடைய மகத்துவமான வல்லமை அப்பா ஒவ்வொரு நிரப்ப போவதற்காய் நன்றி. உயிரடைச்ச போவதற்காய் நன்றி. கிறிஸ்துவுக்கென்று, கிறிஸ்துவின் மகிமைக்கென்று, இயேசுவின் ராஜ்யத்திற்கென்று எங்கள் மீண்டும் எழும்ப மீண்டும் கட்டுவிக்க போவதற்காய் நன்றி. அப்பா, ஆமக்கு நன்றி. கர்த்தர் மீண்டும் உயிர்ப்பிக்க போவதற்காய் நன்றி. அப்பா, எங்களை எழுப்பி விட போவதற்காய் நன்றி.
நன்றி. இன்னும் ஜெபிக்க, இன்னும் துதிக்க, இன்னும் ஆராதிக்க, இன்னும் உங்க நாமத்தை பறைசாற்ற முந்தின நாட்கள் எழும்பின பிரகாரம் எழும்பும்படியாக கர்த்தர் எழும்பச் செய்வதற்காய் நன்றி. வல்லமை தரித்துக் கொள்ள கிருபை செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்துல கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட பண்ண போவதற்காய் நன்றி. ஏசப்பா, பலவீனமா இருக்கட்டும், சோர்வா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், உலகப்புறமான மொபைலா இருக்கட்டும், அப்ப உலகப்புறமான மனுஷங்களா இருக்கட்டும், எல்லாவற்றையும் நாங்க இயேசுவின் நாமத்துல, இயேசு கிறிஸ்துவின் உயிர் தந்த வல்லமையில நாங்க பிரேக் பண்ணி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு ஜெபத்தை உந்துதல கொடுக்க போவதற்காக நன்றி. பரத்துல இருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்படாவிடில் அது கிடைக்காது. நீங்க இந்த நாள் அனுகிரகம் செய்வதற்காக நன்றி. அப்ப கிறிஸ்துவை தரித்து கொண்டு நிற்க பலன் தாங்க, கிருபை தாங்கப்பா. அப்பா, வேண்டி கொண்ட பிரகாரம் நினைப்பதற்கும் செபிப்பதற்கு வேண்டுவதற்கு பெரிய காரியங்கள் செய்கிற தேவன் நீங்க காரியம் செய்வதற்காக நன்றி. எங்க சார்பில் செயலாற்ற போவதற்காக நன்றி. மகத்துவமான காரியம் செய்து கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழ்கிற வாழ்க்கை. அப்ப யோனோக்கு கர்த்தரோடு கூட வாழ்ந்தாங்க. அப்ப சாட்சியுள்ள வாழ்க்கை. அப்ப ஆவியானது ஏதோ எங்களுடைய வாழ்க்கையினால அநேகரை நாங்க கிறிஸ்துவுக்குள்ளாக அப்பா எடுத்துக்கொள்கிற வாழ்க்கை வாழ அப்ப நாங்க தரித்து நிற்க எனக்கு உதவி செய்வதற்காக நன்றி. அப்பா, உங்க பலன் தாங்கட்டும், உங்க கிருபை தாங்கட்டும், உங்க தயவு தாங்கட்டும். அப்பா, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யுங்க, மகிமைப்படுங்க. எங்களை தாழ்த்தி விட்டு கொடுக்கிறோம் குறைவுள்ள பாத்திரங்களப்பா நிறைவுள்ளாய் மாற்ற கிறிஸ்துவால ஆகும், கிறிஸ்துவால ஆகும். பலப்படுத்த கிறிஸ்து எங்களை நிற்க செய்வதற்காக நன்றி. கால் ஒன்றி நிற்க பலன் தரப்போவதற்காக நன்றி சொல்லுது. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென். அப்படியே கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டு பதிலளிக்க போறதுக்கு நன்றியோட ஸ்தோத்திரிப்பும் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து இன்னொரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். நம்மளோட ஒர்க் பிளேஸ்ல அதே போல படிக்கிற இடங்கள்ல இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் சமாதானம் உள்ளதாக்கணும். அவங்களுக்கு எல்லா காரியங்களிலும் எந்த சூழ்நிலைகளிலும் பிரச்சனைகளிலும் ஒரு ஆனாதபடிக்கு கர்த்தர் கிருபை பாராட்டணும்னு சொல்லி அவர்களுக்காகவும் கர்த்தர் எந்த திட்டத்தோடு அந்த இடங்கள்ல பிள்ளைகளை கொண்டு வச்சிருக்காங்களோ, ஒர்க் பிளேஸா இருக்கலாம், ஒருவேளை படிக்கிற இடமா இருக்கலாம், ஏன் இங்க இருக்கும், எதுக்கு இங்க இருக்கும்னு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல, இன்னும் அந்த டிப்ரெஷன்ல, இன்னும் அந்த ஸ்ட்ரெஸ்ல, இன்னும் அந்த பயங்கள்ல, இன்னும் அந்த கேள்விகள்ல, இந்த எதிர்கால கேள்விகளோட நிறைய விதமான சூழ்நிலைகளோட சமாதானம் இல்லாம கஷ்டப்படுவாங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த கர்த்தர் தெய்வீக சமாதானத்து பிள்ளைகள் மத்தியில கொடுக்கணும். அப்படியே சேர்ந்து நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரே, நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஓலா ஹந்த நமாஷ தேகலேரபோ ரிசா மாமா கமரா ஹந்தன தசகனக நிரிபா லேஷே மே ரஹ ஜன கனாதல ரபா ஓலே பாமா ரமன தோஹந்த நகரதல ரபா. ஐசப்பா ஆண்டவரே, ஒரு விசையாய் கத்தாவே அப்பா, இந்த என்விரான்மெண்ட்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஒர்க் பிளேஸ் என்வாயன்மெண்ட் ஐசப்பா ஆண்டவரே, ஸ்கூல் பிளேசஸ், ஆண்டவரே காலேஜஸ் பிளேசஸ் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளுக்குள்ள தேவையில்லாத பயங்களை, கேள்விகளை, ஸ்ட்ரெஸ், ஐசப்பா குழப்பங்களை, டிப்ரெஷனை, ஆண்டவரே தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து பிள்ளைகளுடைய சமாதான சீரழிக்க நினைக்கிற எல்லா கிதோப்பல் ஆலோசனைகளும் நாங்கள் அபதமாக்கி ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்குள்ள சமாதான சீர்குலைச்சல்களை கொண்டு வரும்படி சத்ருவானவன் ஏவுகிறானோ எல்லா காரியங்களும் ஆண்டவரே கர்த்தரை இயேசுவின் நாமத்தினால அப்பா அவைகளை எல்லாவற்றையும் நாங்கள் கடிந்து முறிந்து நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகள் மத்தியில சமாதானத்தை கொடுங்க, பிள்ளைகளுடைய இருதயத்துல நல்ல சமாதானத்தை கொடுங்க, சூழ்நிலைகளை சமாதானத்தை கொடுங்க, பிரச்சனைகள்ல இருந்து போராட்டங்களை பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. என்னென்ன ஆண்டவரே அப்பா அது பிள்ளைகளுக்கு விரோதமா ஆண்டவரை நிறைய மேனேஜர்ஸ் எழும்பி இருக்கிறத நான் பார்க்கிறேன். லார்ட், நிறைய பிள்ளைகளுக்கு விரோதமா அவங்களை ஹெச்ஓடிஸ் எழும்பி இருக்கிறத நான் பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினால சத்ருவானவன் நெய்கிற எல்லா அக்கனி ஆஸ்திரங்களுக்கும் ஓ டாடி பிள்ளைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. இவங்க இல்லைன்னா நல்லா இருக்குமே என்று தோண செய்கிற டாடி அப்பா எல்லா விதமான டிப்ரெஷன்ஸை கத்த நீங்க மாற்றுங்க. ஆண்டவரே, சமாதானம் உள்ள சூழ்நிலைகளை, அஸ்திவாரங்களை கத்த நீர் கொண்டு வர வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, தெய்வன் நீர் ஆண்டவரே அப்பா என்வாயன்மெண்ட் பிளேசஸ் டாடி, ஸ்கூல், காலேஜஸ், ஆண்டவரே அப்பா எல்லா ஒர்க் பிளேஸ் மேலேயும் ஆண்டவரே உடைய ரத்தத்தின் காவலை நான் பேசுகிறேன். லார்ட், எல்லா இடங்களும் தெய்வீக சமாதானத்தை கத்தனை கட்டளையிட செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த என்வாயன்மெண்ட்டை கத்தனை சேஞ்சஸ் கத்தனை கொண்டு வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். டாடி அப்பா எல்லா இடங்களிலும் கத்தாவே எந்த திட்டத்தோடு சித்தத்தோடு பிள்ளைகளை கொண்டு போயிருக்கிறீரோ அந்த சித்தத்தை பிள்ளைகளை அறிந்து கொள்ள கத்தர் கிருபை செய்யுங்க. அந்த சித்தத்தின் திட்டத்தையும் செய்து முடித்தவர்களா நாங்கள் நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்க பலத்தினால முடியாதாண்டவர், எங்க சாமர்த்தியத்தினால முடியாதாண்டவரை நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அவருடைய தலைகளை உயர்த்துங்கப்பா. ஆண்டவரே, தேவைகளை சந்திங்கப்பா. ஆண்டவரே, எல்லா காரியங்களும் கரம் போதுமானதா அந்த நடத்தட்டும் பிள்ளைகளுக்கு. ஆண்டவரே அப்பா எல்லா பிள்ளைகளுக்கும் அவங்களோட ஹைக்ஸ்ல கைய வச்சு அந்த பிள்ளைங்களை சோர்வுக்குள்ளாக்குகிற சத்துருவின் திட்டங்களை அர்த்தமாக்குகிறோம். கர்த்தரின் பிள்ளைகளுக்கு நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. ஊதிய உயர்வுகளை, ப்ரமோஷன்ஸ் எந்த சத்துருவானவன் தடை பண்ணுகிறான் அதை கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நன்மைகளுக்கு எதுவாய் கர்த்தாவே
அந்த பிள்ளைகளுக்கு எந்த திட்டத்தோட பிள்ளைகளை கொண்டு போனீரோ அந்த திட்டத்தை நிரூபிக்க, அந்த திட்டத்தை செய்து முடித்தவர்களா இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இதே வல்லமையின் ஆவியான கண்ட்ரோல் எடுத்து நடத்த முடியா எல்லா துதிகான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். என் ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் நீர் ஏற்றுக்கொள்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பெருப்படுத்த நடத்தும் ஆளுகை செய்யும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமேன் ஆமேன். ஸோ அழகா கொஞ்ச நேரம் ஐஸ்பா நம்மள ஜெபத்துல நடத்துனாங்கல்ல. ஸோ இந்த வேலையிலயும் வந்து ஸோ நேத்து மாதிரி இன்னைக்கும் வந்து வில் ஹாவ் அ போஸ்டர். ஸோ அந்த போஸ்டர்ல நீங்க ஜெபிப்பதற்கு தேவையான எல்லா காரியங்கள் உங்களுக்கு அந்த போஸ்டர்ல வந்து மென்ஷன் ஆகி இருக்கும். ஸோ அந்த வேலையில அந்த போஸ்டரை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், இந்த ஜெபம் எதற்கு அப்படின்னா வந்து கர்த்தர் நம்மளுடைய ஸ்தானத்துக்கு நம்மளை திருப்புவதற்காக, நம்மளுடைய பர்சனல் சிறையிருப்புகள்ல இருந்து, நம்மளுடைய பர்சனல் காரியங்கள்ல இருந்து நம்ம வெளியே வருவதற்காக ஆண்டவர் வந்து இந்த ஜெபத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. இந்த 21 நாட்களின் முடிவுல God is going to do mightier things. ஸோ மேபி அந்த இது வந்து ஓகே 1 செகண்ட். ஓகே. ஸோ இந்த நாளோட போஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து சாட் பாக்ஸ்லயும் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்க ஜூம் இன் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்துக்கலாம். ஸோ இந்த நாளுக்கான முதலாவது உங்களை கழுவி சுத்திகரிச்சு ஜெபம் பண்ணுங்க. அதுக்கடுத்து வந்து இந்த நாளுக்கான ஆராதனை பாடல்கள் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். முக்கியமா இன்னையோட பைபிள் ரீடிங் பேசேஜ் மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே போல என்ன காரியத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு. ஸோ எதர் ஒன் மீல் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஸ்கிப் பண்ணி நீங்க வந்து ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க வந்து இருக்க போறீங்க. வெறுமனே மீல் ஸ்கிப் பண்றது இட் இஸ் நாட் குட், இட் இஸ் நாட் ஃபேர். அது பட்டினி தான், அது உபவாசமா கன்சிடர் ஆகாது. ஸோ நீங்க அந்த நேரத்தை எவ்வளோக்கு எவ்வளோ டைம் ஃபிக்ஸ் பண்ணி தயவு செஞ்சு ஜெபம் பண்ணாதீங்க. அந்த சமூகத்துக்கு போயிட்டு இசுப்பா நீங்க நீங்க வந்து என்னை வந்து ஜெபத்துல நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல போயிட்டு நாட் ஓன்லி திஸ் ப்ரேயர் பாயிண்ட்ஸ், இன்னும் ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன காரியங்களுக்கு ஏவுறாரோ அந்த காரியங்களுக்காக ஜெபித்து இந்த நாளை நீங்க கர்த்தருடைய சமூகத்துல ஸ்பெண்ட் பண்ண முடியும். அவங்க எல்லாரையுமே நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வேலையிலயும் முக்கியமான நேரத்துக்குள்ளாக நம்ம வந்து வந்திருக்கோம். ஸோ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போறோம். உங்களுடைய பைபிள், நோட்பேட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏசுப்பா இந்த வேலையில நம்மளோட இடைப்பட போறாங்க, அவருடைய சத்தத்தை கேட்க போறோம். சோ அதற்கு ஆயத்தமா நம்ம எல்லாருமே காத்திருக்கலாம். நம்ம மத்தியில இருக்கிற பிரதர் பெனியல் அண்ணா நம்மளோட ஆண்டவருடைய வார்த்தையை ஷேர் பண்ண போறாங்க. ஓவர் டு பெனியல் அண்ணா. Praise God. Hope my voice is audible. So உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாய்ஸ் கேக்குது அப்படின்னா யூ கேன் ரியாக்ட். ஸோ கிளியரா இருக்கா என்னுடைய வாய்ஸ்? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். காட் பிளெஸ் யூ. அப்படி இருக்கிற இடங்கள்ல ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? தேங்க்யூ ஒலிகா. Thank you, Lord. Thank you, Lord. Rebe dianta lubara handele mere siya katoro. Rafator yandele meria galori bana la shekata rahadana balana. Ragbala hadoni yandele me segedeli antalo reshe katalara. Rivala haduli mariede leke reme diantalo roloro. ஓ வானம் திறக்கப்பட ஜெபிக்கிறோம்பா இந்த வேளையில. ஓ வானம் திறக்கப்பட, வானம் திறக்கப்பட, வானம் திறக்கப்பட. ஓ ஆண்டவரே, உம்முடைய குமாரருக்கு, உம்முடைய குமாரத்திகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அந்த தேவ திட்டத்தின் சித்தத்தின் அழைப்பு ஓ அப்பா திறக்கப்பட ஜெபிக்கிறோம். ஓ பின்வாங்கி போனவர்கள், ஓ ஆண்டவரே அப்பா சோரம் போனவர்களை ஓ கர்த்தர் நீங்க விட்டு விடுகிற தேவன் அல்ல. எஸ் லார்ட். ஓ ஓசியா தீர்க்கதரிசியிடம் ஆண்டவரே கோமார் என்கிற ஒரு வேஷி ஆண்டவரே திருமணம் செய்து சொல்லி ஆண்டவரே அப்பா எத்தனை முறை பாவத்துல விலகி போனாலும் ஓ விட்டிடாமல் மீண்டும் 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 ஆண்டவரே அப்பா அந்த உறவை ஓ தக்க வைத்துக் கொள்ள ஒரு தீர்க்கதரிசிக்கு அந்த காரியத்தை செய்ய வைத்து கர்த்தர் இஸ்ரவேல் மேல இருக்கிற அந்த அன்பை ஓ நீங்க வெளிப்படுத்தின அந்த இருதயத்தை இந்த வேலையில அப்பா நாங்க பார்க்கிறோம். ஓ ஆண்டவரே எத்தனையோ முறை ஆண்டவரே பாவத்துல, ஓ எத்தனையோ முறை ஆண்டவரே அடிக்ஷன்ல ஆண்டவரே ஒரு பேதுருவை போல ஆண்டவரே மீண்டும் மீண்டுமாய் பாவங்கள்ல விழுந்த போதிலும் கர்த்தர் எங்களை ஆண்டவரே அப்பா எங்களை நீங்க மறுதலிக்கல, எங்களை நீங்க விட்டு விடல, எங்களை நீங்க ஆண்டவரே புறக்கணிக்கல. ஆனாலும் ஆண்டவரே எங்க கிட்ட மீண்டும் வந்து ஓ என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிற ஓ உண்மையான தேவன் நீங்கப்பா. நாங்க மறுதலித்த போதும் எங்களை மறுதலியாத தேவன் நீங்க ஆண்டவரே அப்பா. நாங்க உங்களை மறந்தும் இஸ்ரவேலை காட்கிற தேவன், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று இருக்கிற தேவன் பா நீங்க.
உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் மனிதனை மறைத்து வெளிப்படுங்க. துடேமா லேகாபாலா ரஹந்தலா ரஹந்தெலிரே லிபரனாலியாந்தொலோரோ ஷேகாபாலா ரஹதலரா லட்பாலா ஹந்தலா ஹந்தலா ரஹதுடரா பரணா ஷேகேடே லிபரா காலா ரபாலா ஷேகேடேடேலே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். ஸோ இந்த காலை வேளையில உங்களை எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ வந்து இட்ஸ் அ டைம் ஆஃப் சீசன் ஆஃப் ப்ரேயர். ஸோ ஆண்டவர் வந்து ஒரு ஜபிக்கிற காலத்தை வந்து நியமிக்க சொன்னாரு. ஸோ ஹோப் நான் முக்கியமான காரியத்தை மாத்திரம் இந்த வேலையில நான் பேச போறேன். எனக்கு ஒரு 10 to 15 minutes ஐ ஹாவ் டைம். ஸோ இந்த நேரத்துக்குள்ள வை திஸ் சீசன் ஆஃப் ப்ரேயர் அப்படின்ற காரியம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல முழுசா. ஸோ அப்படி இன்னும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா அதை இந்த காலை வேளையில சொல்வதற்காக கர்த்தர் என்னை வந்து ஏவுகிறார். ஸோ ஐ வாஸ் ப்ரேயிங், ஜெபிச்சுட்டே இருந்துட்டு என்னுடைய வாழ்க்கை அப்படியே அதான் நம்மளுக்கு அடுத்தடுத்த பிளான்ஸ், அடுத்தடுத்த ப்ரேயர் ஊழியத்துக்குன்னு வந்துட்டு அப்படிதான் இருக்கும். ஸோ இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியம் ஒரு திட்டமா அப்படியே கர்த்தர் கொடுத்துட்டே இருக்கிறாரு. டீம் இங்க மெடிக்கல் ஃபீல்ட் டீம் தான் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ நாங்க எல்லாரும் சேர்ந்து அடுத்தடுத்த மெடிக்கல் கேம்ப்ஸ், அடுத்தடுத்த ப்ரேயர்ஸ் இப்படின்னு போயிட்டே இருக்கும்போது ஆண்டவர் அப்படியே நிறுத்துறாரு. கரெக்டா ஜூலை 8ஆம் தேதி காலையில ஸ்டாப் பண்ணி இன்டர்வென் பண்ணி என்னோடைய இருக்கிற அந்த உறவை பெனியல் திருப்ப சொல்லணும், எல்லாரையும் திருப்ப சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து தெளிவாய் பேசுறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானே வந்து நிறைய இடத்துல ஆண்டவரே இல்லப்பா நான் நிறைய இடத்துல என்ன திருப்பணும் அப்படின்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்துட்டு இருக்கேன். ஆண்டவர் இன்னும் பிரத்யட்சமா பேசுறாரு. சிறைகள்ல அடைப்பட்ட சிறைகள் அரணுக்கு திரும்ப சொல்லு. நிறைய என்னுடைய பீப்புள் நிறைய விதமான மிஸ்கன்செப்ஷன்ஸ்ல, நிறைய விதமான பாவங்கள்ல, நிறைய விதமான அடிக்ஷன்ல, நிறைய விதமான கள்ள போதனைகள்ல தேவார் ஸ்டக், அவங்க எல்லாம் மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் புதுப்பிக்கும்படியா நீ வந்து ஒரு நாட்களை வந்து நியமிக்கணும். எப்படி பாபிலோன் சிறைப்பட்டு போன போது தானியேல் வந்து உபவாசித்து ஜெபித்து கொண்டு காரியங்கள் என்னவா இருக்கும்னு விசாரித்தாரோ அதே மாதிரி 21 நாள் நீ வந்து நிக்கணும். அப்படி நீ நிக்கும் போது எலியாவின் அனுபவம்ல ஆண்டவர் எலியா தானியேல் 2 பேரும் சேர்த்து பேசினார். எலியாவின் அனுபவத்தை வந்து நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லி சகரியா புஸ்தகத்துல இருந்து கர்த்தர் பேசின ஒரு வார்த்தை தான் அடைப்பட்ட சிறகுகளே நீங்க வந்து அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பேசினார். சோ இந்த காரியம் எதுக்காக அப்படின்னா கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை, அவருடைய பிரதிநிதிகளை, அவருடைய ஊழியக்காரர்களை எழுப்புகிற ஒரு mighty season this season. God is going to arise a great a mighty யவன ஜனம் through you. இல்ல உங்களை கொண்டு கர்த்தர் யவன ஜனத்தையும் இல்ல நீங்க ஒரு யவன ஜனமாவும் ஆண்டவர் எழுப்புகிற நாட்கள் இது. இல்ல இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ஆழமா என் இருதயத்துல போட்டு கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நான் இங்க சொல்லலாமான்னு தெரியல. பட் God has pushed me to tell. இந்த இயரோட பிகினிங்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் ஆண்டவர் வந்து பேசும்போது ஆண்டவர் வந்து தேசத்துடைய அழிவை பத்தியும் தேசத்துடைய சூழல் பத்தியும் பேசும்போது அப்போ லைக் எங்க டீம் எல்லாருக்குமே தெரியும் இந்த பிகினிங் ஆஃப் த இயர் கர்த்தர் வந்து கொள்ளை நோய்கள் கட்டவிழ்க்கப்படும், அதுவும் புதிய புதிய விதமான கொள்ளை நோய்கள் கட்டவிழ்க்கப்படும் அப்படின்னு சொல்லி தெளிவா ஆண்டவர் வந்து தீர்க்க தரிசனமா பேசினாரு. அதே மாதிரி அந்த கோவிடோட ரிப்பீட் ஆகிறது இந்த காரியங்கள், அதே மாதிரி வந்து நிறைய இயற்கை சீற்றங்கள், நிலநடுக்கங்கள், இன்னும் சொல்ல போனா ஆண்டவர் இன்னும் தெளிவாய் பேசினது வந்து ஒரு பயங்கரமான அலைகள், சுனாமி அலைகள் போல நிறைய விதமான அழிவுகள் வரும். அது இன்னும் வரல. ஓகேங்களா? இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்தோனேஷியா, ஜப்பான், அப்புறம் வந்து வெனிசுலா, இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஐ வாஷ் மாதிரி தான். பட் இன்னும் வரப்போற காரியங்கள் நம்ம தமிழகத்துக்கு, நம்ம சென்னை பட்டணத்துக்கு, நம்ம தேசத்திற்கு பயங்கரமான பேரழிவுகள் வந்து வரப்போகுது. வயநாடுல வரப்போகுது. இது எல்லாமே கர்த்தர் இந்த வருஷம் முன்னாடியே பேசிட்டாரு. நாங்க இதெல்லாம் எழுதி வச்சு ப்ரேயர் பண்ண ஒரு காரியம். ஸோ ஜான்வரி மந்த் அதுக்காக ப்ரேயர் பண்ணோம். ஸோ அப்போ இதெல்லாமே வந்து ஆண்டவருடைய வார்த்தையா இருந்தது. பட் இதெல்லாம் இருக்கும் போது மிட் ஆஃப் இயர்ல, அதாவது ஜூன் டு ஜூலைல கர்த்தர் வந்து
சீசன் ஆஃப் ப்ரேயரை வந்து அனௌன்ஸ் பண்ணுன்னு சொல்லும் போது எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் ஆண்டவர் எல்லாத்தையும் உணர்த்துறாரு. இல்ல இதெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் வந்து இன்னும் உக்கிரமாக போகுது. அதுக்கு முன்னாடி என்னுடைய ஜனத்தை நான் ஆயத்தம் பண்ணணும். உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், கொரோனா வைரஸ் சொல்லி ஒரு லாக்டவுன், நம்ம எல்லாருமே செயல்பட முடியாத ஒரு சூழல். இது உங்க எல்லாருக்குமே தெரியும்ல. அதுல நம்ம எல்லாருமே கடந்து வந்திருக்கோம். ஈவன் நாளா அந்த டைம்ல தான் ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சாரு. அது வரைக்கும் நான் என் வாழ்க்கை, என்னுடைய பரிசுத்தம், நான் ஜெபிச்சா போதும், நான் அபிஷேகம் பெற்ற போதும், அந்த அபிஷேகம் எதுக்குன்னே தெரியாம இருந்த ஒரு நாட்கள்ல கர்த்தர் பேசின ஒரு விஷயம் தான் வந்து எழுப்புதல். சோ எழுப்புதல் பத்தின தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்து, அதுவும் பிரத்யட்சமா மருத்துவத்துறையில அவருக்காக எழும்பணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. சோ இப்போ இந்த காரியங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் அதை திருப்பி ரிமைண்ட் பண்றார். காட் இஸ் கோயிங் டு ரைஸ் a ஜெனரேஷன். ஆண்டவர் வந்து ஒரு ஜெனரேஷன் எழுப்ப போறாரு. ஆனா ஆண்டவரோட இருதயம் வந்து ஒரு இடத்துல வீக் ஆயிடுச்சு. என்ன ஆண்டவரே உங்க இருதயத்துல வீக்கா? நம்ம எக்கோ பார்த்தோம், எக்கோ ஸ்கேன் பண்ணி பாக்குறோம் அப்படின்னா அதுல வந்து இந்த கான்சென்ட்ரிக் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்சென்ட்ரிக் சைட்ல தான் வந்து இந்த மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், அதாவது ஹார்ட் அட்டாக் வந்தது. ஆனா அறிகுறி எக்கோ பண்ணி பார்த்தா அந்த கான்சென்ட்ரிக் சைட் இருந்தாலே அந்த இடத்துல வந்து சம்திங் இன்ஃப்ராக்ட் இருக்கு, பிளட் போல சரியா அப்படின்னு சொல்லி உடனே அவங்களுக்கு அடுத்த இன்டர்வென்ஷன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி ஆண்டவரோட இருதயம் ஒரு இடத்துல வீக்கா இருந்தது. அது ஏன் ஆண்டவரே அப்படின்ற போதுல ஆண்டவர் சொல்லி துக்கப்பட்ட ஒரு காரியம்ல, என்னுடைய ஜனமே சிறப்பட்டு இருக்கு, என்னுடைய ஜனமே சோரம் போயிருக்கு, என்னுடைய ஜனமே நிறைய பொல்லாத காரியங்கள்ல அவங்களுக்கு அவங்களுடைய சுயத்துல அவங்க யோசிக்கிற காரியங்கள்ல அவங்களுடைய தாட்ஸ்ல தே வேர் டிராப்டு, அவங்க வந்து சிறைப்பட்டு போயிருக்கிறாங்க. அதை போய் சொல்லணும். இந்த 21 நாள் அப்படிப்பட்ட ஜனங்களை, அதான் இந்த 21 days இஸ் நாட் அ மெடிக்கல் ஃபீல்ட் பிரேயர். இது வந்து ஒரு மருத்துவத்துறையோட ஜெபம் கிடையாது. ஓகேங்களா? இந்த 21 நாள் கர்த்தர் தேவ ஊழியர்களை எழுப்ப போற நாட்கள். ஐ ஹோப் எத்தனை பேர் 32 people along with me my device என்னையும் சேர்த்து மொத்தம் 30 பேர் நம்ம இங்க இருக்கிறோம். இந்த 30 பேரும் கர்த்தர் ஊழியக்காரர்களா, தீர்க்கதரிசிகளா, சுவிசேஷர்களா, அப்போஸ்தலரா, போதகரால கர்த்தர் எழுப்ப போகிற நாட்கள் இது. ஓகேங்களா? இதை ரிசீவ் பண்றவங்களை கர்த்தர் நிச்சயமா எழுப்ப போறார். பிகாஸ் ஒரு டர்ன் பாயிண்ட வந்து ஆண்டவர் கொடுக்க போறார். இல்ல யார் பிரசங்கித்தாலும் ஆரம்பத்துல பிரசங்கிக்கிற ஒரே வார்த்தை மனம் திரும்புங்கள். இல்ல யோவான் ஸ்தானகனுடைய ஊழியம் மனம் திரும்புதலின் ஊழியம். அவர் பேசின ஃபர்ஸ்ட் வார்த்தை மனம் திரும்புதல். இயேசு ஞானஸ்தானம் பெற்று எழுமனோடனே அவர் பேசின ஃபர்ஸ்ட் வார்த்தை மனம் திரும்புதல், ரிப்பெண்டன்ஸ்ல. இந்த ரிப்பெண்டன்ஸ் வந்து கர்த்தர் ரொம்ப எதிர்பார்க்கிறாருங்க. ஆனா இந்த ரிப்பெண்டன்ஸ் நம்ம பெரிய பாவத்துல இருப்போம். மேபி ஒரு போனோகிராஃபி அடிக்ஷன்ல, மேபி ஒரு ட்ரக் அடிக்ஷன், இதுல இருந்து நம்ம மனம் திரும்பி வந்திருப்போம். இல்ல ஒரு இச்சையை யோசிக்கிற காரியம், இதுல இருந்து மனம் திரும்பி வந்திருப்போம். இல்ல புறம் பேசுகிற ஒரு காரியம், இதுல இருந்து மனம் திரும்பி வந்திருப்போம். ஆனா அந்த ஒன் டர்னிங் ரிப்பெண்டன்ஸ் வந்து அது மட்டும் போதாதுங்க. டே டு டே லைஃப் வி நீட் அ ரிப்பெண்டன்ஸ். டெய்லி நான் எந்த இடத்துல நான் தவறுறேன், எந்த இடத்துல நான் வந்து சிக்குன்றேன், எந்த இடத்துல பிசாசுக்கு நான் பலியாகிறேன், எந்த இடத்துல நான் வந்து நான் பாவம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்க செக் பண்ணி மனம் திரும்பும் போதுதான் கர்த்தர் உங்களை கொண்டு நிறைய வாய்க்கால்களை திறக்க முடியும். உங்களை கொண்டு நிறைய சேனல்ஸ் ஆவியானவரால் ஓபன் பண்ண முடியும். இல்ல இன்னைக்கு கர்த்தர் பிரத்யட்சமா சொல்ற வார்த்தைங்க. நம்ம பெரிய பெரிய நீண்ட ஜபம் பண்றதுக்கு கர்த்தர் நம்மள வந்து அழைக்கல. ஆவியானவர் ஏன் வர்றாருன்னா, லைக் லிட்டரலி நானே பேசுறேன், நானே சொல்றேன். பாத்தீங்களா? ஆவியானவர் ஏவும் போது கிட்டத்தட்ட 3 to 4 hours ப்ரேயர் பண்ணி கண்ணை திறந்து பார்த்தா எனக்கு 5 நிமிஷம் மாதிரிதான் இருக்கும். அந்த டைம் போறதே தெரியும். அது பரிசுத்த ஆவியானவர் லீட் பண்றது. பட் நம்ம ப்ரேயர் பண்ணி டயர்ட் ஆக கூடாதுங்க. ப்ரேயர் பண்ணி நம்ம இன்னும் ஜெபிக்கணும். ப்ரேயர் பண்ணி இன்னும் நம்ம ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கணும். ப்ரேயர்ல நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆக ஆரம்பிக்கணும். இந்த அழகான ஒரு விஷயம், இந்த பண்டிகை டைம்ல எல்லாம் வந்து நம்ம அக்காங்க, ஆன்டிங்க, எங்க அம்மா, எங்க தங்கச்சி எல்லாம் பண்ணுவாங்க. ஷாப்பிங்னு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் போவாங்க. அது போனா அப்படியே மூழ்கணுமே, பரிசுத்தாவியானவரே மேல போங்க, ஊற்றுங்கப்பா அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த ஷாப்பிங்ல மூழ்கிடுவாங்க. இல்ல அந்த ஷாப்பிங் எவ்வளவு இன்ட்ரெஸ்டா, இல்ல டைம் போறதே தெரியாது. காலையில போனாங்கன்னா சாயந்தரம் ஆயிடும், இல்ல நைட் ஈவினிங் போவாங்க, இருட்டிடும். இல்ல அந்த அளவுக்கு அதுல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட், இந்த ட்ரெஸ், அந்த ட்ரெஸ், இது அது அப்படின்னு அதுல எவ்வளவு மூழ்கி நம்ம வந்து நீந்துறோமோ, நம்மளுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஜெப வேலைக்குள்ள நம்ம வரும்போது we should immerse in the presence of God. We should forget ourselves in the presence of God. இல்ல நம்ம அதுல மூழ்கி மறந்து, இல்ல இன்னும் ஆண்டவரே, இன்னும் உங்களோட நான் நெருங்கணும், இன்னும் உங்களை தெரிஞ்சுக்கணும், இன்னும் என் கூட பேசுங்க, இன்னும் மறைபொருள்களை வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம இன்னும் கர்த்தரோடு இணைகிற ஒரு நேரம் தான் ஜெப வேலை.
ஜெப வேலைனாலே இன்னைக்கு வந்து வாலிப பசங்க இல்ல நிறைய பேர் பயந்து ஓடுறாங்க. எங்க வீட்டுல நிறைய குட்டி பசங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் ப்ரேயர்ன்னு சொன்னாலே என்னை பார்த்தா அப்படியே 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 பேக் அடிச்சிருவாங்க, மூஞ்சி மாறிடும், ஒரு மாதிரி ஆயிடும். ஏன் உன்னை வந்து தப்பா செய்ய சொல்றேன், உன்னை வந்து முட்டியா போட சொல்றேன், உன்னை அடிக்கவா போறேன் இல்ல. இட்ஸ் டைம் ஆஃப் ப்ரேயர். அந்த ப்ரேயர்னா ஆசை வரணுங்க. இல்ல இப்போ பிரியாணி அப்படின்னு சொன்னா சில பேருக்கு வந்து இந்த காலை வேளையில உபவாசத்துல இருக்கிறீங்க, மேபி 21 days ஃபாஸ்ட் பண்றீங்க, சில பேர் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் சொல்லிட்டு இல்ல இந்த டைம்ல வந்து பிரியாணி அப்படின்னு சொன்னோன்னே லைக் அதோடைய தாட் அப்படியே உங்க கண்ணு முன்னாடி பிரியாணி வரும். சில பேருக்கு இப்பவே எச்சி ஊற ஆரம்பிச்சிருக்கும். லைக் இட் ஹாஸ் அ எஃபெக்ட். அந்த வேர்டுக்கு எஃபெக்ட் இருக்கு. ஆனா இன்னைக்கு ப்ரேயர் சொன்னா வை பீப்புள் ஆர் ரன்னிங் பேக். இன்னைக்கு ப்ரேயர் சொன்னா எதுக்கு ஐயோ ப்ரேயரா அப்படின்னு சொல்லி ஏன் அப்படி ஒரு மைண்ட் தாட் வருது? ஏன் அந்த ஆசை ஜபத்தின் மேல வர்றது இல்ல? தூடே மலேஷே கலூரானா ரிபனா ஹந்தாலா ரபனா ஷேகாலாரானா ரீகாபாலாரானா somebody the name called Durai. Anybody is connected with the name Durai? இந்த காலை வேளையில I am praying that யாரு இந்த துரைன்ற பெயரோட கனெக்ட் ஆயிருக்கிறீங்கன்னு தெரியல. பரிசுத்த ஆவியானவர் அந்த பெயருடைய மனிதனுடைய குடும்பத்தை கர்த்தர் இந்த வேலையில பொறுப்பெடுக்கிறாரு. அவருடைய பிள்ளைங்க, அவங்க வீட்டுல ஒரு பெண் பிள்ளை இருக்கிறாங்க. சோ அந்த பெண் பிள்ளைய கர்த்தர் இந்த காலை வேளையில பொறுப்பெடுக்கிறத பார்க்கிறேன். மஸ்பாலா ஹம்தோ ஃபலாரி யாந்தோலரோ. ஓ மகளை, இது எழுப்புகிற காலம். ஓ இது எழும்புகிற காலம். ஓ காத்திருந்த நாட்கள் முடிந்தது. ஓ இந்த வேளையில கழுகுகளை போல சட்டை எடுத்து எழும்புகிற நாட்கள் இது. ஓ போதும் பொறுத்திருந்தது. கர்த்தரை நீ நம்பிக்கொண்டிருக்கிறதுல உறுதிப்படு. சோர்ந்து போகாத, பின்வாங்காத. அவர் கைவிடாத தேவன், கரம் பிடித்தவர், வழி நடத்த உண்மை உள்ளவர். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி காட், தேங்க்யூ ஃபாதர். ரேபோ ஷேகாபாலானாரா. ஒரே ஒரு வார்த்தையை வாசிக்கிற. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17-18. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்ததுல. சோ இன்னைக்கு எலியா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் எலியா ஆஸ் அ கிரேட் இன்டெகிரிட்டி இன் த ப்ராஃபட்டிக்கல் ரெலம் இல்ல இந்த ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல எலியா ஆஸ் அ கிரேட் இன்டெகிரிட்டி. இந்த எலியாவை பத்தி சொல்லும் போது அவர் பயங்கரமான ஆளுங்க, அவர் சும்மா கிடையாது. ஓகேங்களா? ஆனா இங்க வேதத்துல அவரை பத்தி சொல்லும் போது அவர் நம்மை போல பாடுள்ள மனிதன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பிகாஸ் எலியா பயங்கர இன்டெகிரேட்டடான பர்சன் இன் ஸ்பிரிச்சுவல் ரெலம். ஓகேங்களா? அவரை நம்மை போல பாடுள்ள மனுஷன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நீங்களும் எலியாவை போல ஸ்பிரிச்சுவல் ஹையர் இன்டிகிரேட்டட் பர்சன் தான். நீங்க உங்களுக்கு அதுல ஒரு ஹையர் டிகிரி இருக்கு. ஓகேங்களா? அங்க ஹையர் டிகிரி, இங்க பாடுள்ள மனிதர்கள் தான். ஓகேங்களா? சோ அதனால வந்து அதான் அழகா வந்து இயேசு சொன்னது இல்ல, ஆவி வந்து உச்சகமானது தான், மாம்ச பலவீனம் உள்ளது. அதனால வந்து ஒரு நாளும் இந்த மாம்ச கிரியைகளை பார்த்து நீங்க பலவீனப்பட வேண்டாம். இல்ல இந்த மாம்ச கிரியைகளை பார்த்து நீங்க பின்வாங்கி போக வேண்டாம். மாம்ச கிரியைகள் இருக்கா? ஆமா இருக்குதான். மாம்ச கிரியைகள் உங்களை மேற்கொள்ளுதான்? ஆமா மேற்கொள்ளுதான். ஆனா அந்த மாம்சம் கிரியை மேற்கொள்ளுகிறத ஆவியின் மனிதன் மேற்கொள்ள ஆரம்பிச்சுட்டா போதுங்க, ஜெயிக்க ஆரம்பிச்சிடலாம், விழாம ஓட ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா போதுங்க. அதுதான் we should not make the things more complicated. நம்ம காரியங்களை வந்து நம்ம காம்ப்ளிகேட்டடாவே மாத்தக்கூடாது. காரியங்களை we should not make it அதான் சொல்றேன், பிரேயரையே சிம்பிளா மாத்தணும். சிம்பிளா மாத்தணும்னா, ஆண்டவரே நான் நேத்து பண்ண ஜெபம், நேத்து காலைல 21ஆம் தேதி 11ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டே 21 days பிரேயர் அது சேம்பா அப்படின்னு சொல்லி 5 to 5 நான் பண்ணி முடிச்சுட்டு கிளம்ப முடியும். ஓகேங்களா? ஆனா அது கிடையாதுங்க. அந்த குவாலிட்டிஸ் மேட்டர்ஸ், அந்த ஹார்ட் மேட்டர் இல்ல, இருதயத்தை ஊற்றுகிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அண்ணால் ஜெபித்த ஜெபத்துல அண்ணால் வந்து வார்த்தையை முணுமுறுத்தாங்க, அவங்க அழுதாங்க. இல்ல அப்படி பண்ண ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாருன்னா அங்க கர்த்தர் வார்த்தைகளை பார்க்கல, கர்த்தர் பார்க்கிறது இருதயத்தை தான். இன்னைக்கு இருதயத்துல இருந்து ஜெபம் வருதா இல்ல வாயின் வார்த்தையில இருந்து ஜெபம் வருதான்றத வந்து நம்ம ஒரு தடவை ஜெபிக்கும் போது உணர்ந்தாலே போதுங்க. பிரேயர் டைம் வில் பி a time of a dinner time, time of a party time of enjoyment, time of a retreat, time of festival will be the prayer time. அது நம்மளுக்கு சோர்வாவோ அது வந்து நம்மளுக்கு கவலையாவோ அது இருக்கவே இருக்காதுங்க. இட்ஸ் a time of joy. ஏன்னா ஆண்டவர் இந்த நாட்கள்ல ஒரு சேனையை எழுப்பணும் அப்படின்னா சும்மா கிடையாதுங்க. இந்த 21 days ஆண்டவர் யார் யாருக்குள்ள என்னென்ன சர்ஜரி பண்ண போறான்னு தெரியல, யார் யாரை எப்படி வந்து உருமாற்ற போறாருன்னு தெரியல. இல்ல நீங்க காத்திருப்பீர்கள், ஆனால் கண்டிப்பா பெற்றுக்கொள்வீர்கள் இந்த 21 daysல.
So just wait in the presence of God. கர்த்தர் இந்த காலை வேளையில பிரத்யட்சமா பேசுறது ஒண்ணுதாங்க. ப்ராஃபட்டிக்கலா ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லட்டுமா? நிறைய பேர் படுத்துக்கிட்டு கேட்டுட்டு இருக்கிறீங்க, ஓகேங்களா? சோ எழுந்திருந்து அவங்க படுக்கையை விட்டு எழுந்துருங்க. இல்ல படுக்கையை விட்டு எழுந்துருங்கன்னு கர்த்தர் யாரை பார்த்து சொன்னாரு? சப்பானிய பார்த்தோம், செத்து போனவங்களை பார்த்தோம், அப்படி இருக்கவங்கள பார்த்தா சொன்னாரு. இன்னைக்கு காலைல இவ்வளோ இந்த 21 டேஸோடைய பாரத்தை வந்து நான் பேசிட்டு இருக்கிறேன். மேபி படுத்திருந்த அலட்சியமா கேட்டுட்டு இருப்போம்னா தயவு செய்து எழுந்திருக்கலாம், இல்ல வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்போம்னா ஜஸ்ட் இன்னும் 10 மினிட்ஸ்ல இந்த காரியம் முடிய போகுது. இந்த மார்னிங் டைம்ஸ் டைம் ஆஃப் என்கவுண்டர் வித் யூ அண்ட் காட். இங்க பேசுகிற மனுஷனால அல்ல, உங்களை தொடுகிற தேவனால எல்லாம் ஆக போகிறது, ஓகேங்களா? ஆண்டவர் பிரத்யட்சமா சொன்ன ஒரே ஒரு காரியங்க, இது எல்லாமே இருக்கிறதுக்கான காரியம், இது எல்லாமே இந்த 21 நாள் நடக்க போற காரியம், இனி வரப்போற சம்பவிக்க போற காரியங்களுக்கு நான் ஏன் உங்களை முன்னாடி ஆயத்தப்படுத்துகிறேன். லிட்டரலி சொல்ல போனோம்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், அகமதாபாத்ல வந்து ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆச்சு. அது ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே முட்டி அழுது கேட்டோம், ஆண்டவர் ஏன் அதை முன்னாடியே சொல்லல அப்படின்னும் போது, இல்ல ஆண்டவர் அதுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாரு, அதற்கு நிறைய பேர்கிட்ட பேசியிருக்காரு. ஆனா அதை சென்ஸ் பண்ற பீப்புள் அப்போ இல்ல. ஆனா இந்த காலத்துல கர்த்தர் ஒரு பெரிய அழிவை வச்சிருக்கிறாருங்க. soon the thing going to happen. குறித்த நாட்களுக்குள்ள அது நடக்க போகுது, ஓகேங்களா? குறித்த நாட்களுக்குள்ள அதான் சொல்லுவாங்க, பூமியில மனம் திரும்பு அப்படின்னு சொன்னா, கார்த்திக் அமாலியல் அங்கிள் தான் சொன்னாரு, பூமியில மனம் திரும்பு அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் அது வந்து கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங். என்ன நான் அப்படி என்ன பண்ணிட்டேன், நான் நல்லா தானே இருக்கேன், நான் வந்து என்ன மனம் திரும்பத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கான வேர்டா இருக்கும். ஆனா நரகத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்க மனம் திரும்புவியான்னு கேட்க யாராவது வருவாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம நிலைமை இருப்போங்க. இல்ல இது யாரு யோசிக்க வைக்குதோ, தயவு செய்து இன்னைக்கு காலையில அந்த சத்தம் உங்களுக்கானதுதான். மேபி இன்னும் நம்மளோட இருதயம் சில காரியங்களுக்கு திரும்பாம இருக்குன்னா, God is calling you, still your Lord is loving you. ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அவர் உங்களை இன்னும் விட்டு கொடுக்க மனசுல தான் உங்களை பின்தொடர்ந்துகிட்டு இருக்கிறார். ஜஸ்ட் லைக் லவ் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாரு கர்த்தர் உங்களை. இல்ல ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறதுனால உங்களை சும்மா ஜஸ்ட் லைக் தட் உன்னை விட்டுற மாட்டார் தம்பி, ஜஸ்ட் லைக் தட் உன்னை விட்டுற மாட்டார் தங்கச்சி. உன் மேல பெரிய நோக்கத்தை திட்டத்தை வைத்திருக்கனால தான் God is chasing you. ஆண்டவர் உங்களை விரட்டி பிடித்துட்டு இருக்காரு. ஏன்னா உண்மையை சொல்ல போனா வேற யாரும் இல்லை, உங்களை விட்டா வேற யாரும் இல்லைங்க. எனக்கு நல்லா தெரியுங்க, சென்னையில நிறைய ஜபத்துக்கு நான் போவேன், இன்வைட் பண்ணுவாங்க, இல்ல நான் அட்டென்ட் பண்ண போவேன். இந்த மாதிரி போற இடத்துல எல்லாம் இங்க பாக்குற 30 மூஞ்சி கண்டிப்பா அங்க இருக்கும், பிளஸ் இன்னும் ஒரு 150 மூஞ்சி இருக்கும். அந்த 150 மூஞ்சி தான் எல்லா இடத்துக்குமே வருவாங்க. இவங்க மாற்று கருத்தையில இவங்க எல்லா ப்ரேயர்லயும் இருப்பாங்க. எனக்கு ஒரு லிட்டரலி ஒரு ப்ரேயர்ல டெஸ்டிமோனி சொல்றேன். இட்ஸ் a பிக் ப்ரேயர். ஒரு பெரிய ஜெயண்ட், ஒரு பெரிய ஜாம்பவான் தான் அந்த ஜபத்தை நடத்திட்டு இருக்கிறாரு. அங்க நின்று டெஸ்டிமோனி சொல்றேன். எனக்கு மனசு துக்கமா இருக்கு, என்னால அங்க டெஸ்டிமோனி சொல்றதுக்கே மனசு வரல. சும்மா ஏனோ தானோ நான் சொல்லிட்டு வந்துட்டேன். நான் அழுதேன். ஏன் தெரியுமாங்க, எல்லா இடத்துலயும் அதே மூஞ்சிதான். எப்போங்க அப்ப அடுத்த ஜெனரேஷன் வரும்? எல்லா இடத்துலயும் நான் ஜெபத்துக்கு போறேன், அடுத்த ஜெனரேஷன் எப்போ நம்ம கூட்டிட்டு போவோம்? அடுத்த ஜெனரேஷனை நம்ம எப்போ எழுப்புவோம்? உங்களை மாதிரி பாரப்படுறவங்க அடுத்து எப்போங்க எழும்புவாங்க? அது யாருங்க பண்ணுவா? இல்ல இன்னைக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப வேற மாதிரி அது ஒரு பேட் ஃபீலிங். எனக்கே பென்னியலுக்கே அது ஒரு பேட் ஃபீலிங்கா இருக்கும் போது, அந்த ஜபத்துல நடுவுல உலாவுகிற தேவனோட இருதயம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இல்ல இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறது அதுதான். இன்னைக்கு இதுக்கப்புறம் உங்களை மனம் திரும்பி உங்களை கர்த்தர் எழுப்பிட்டாருன்னா நீங்க அடுத்த ஒரு கூட்டத்தை எழுப்புகிறவர்களா தான் நீங்க இருக்கணும், தவிர இல்ல நீங்க வந்து இன்னும் கூட்டத்துக்குள்ள ஓடிட்டு இருக்கிறவர்களா இருக்கவே கூடாது. தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாருங்க. எழும்பி பிரகாசிக்கணும், அப்போதாங்க ஒளி வரும். இல்ல நீங்க எழும்பி பிரகாசிக்கும் போதுதான் ஒளி வரும். இஃப் யூ ரைஸ், surely God will shine upon you. surely God will shine upon you. நீங்க இன்னும் குந்தி நடக்கிறவர்களா இருக்க கர்த்தர் உங்களை அழைக்கல. ரேபோனே ஷேகாலாரானா. ஓ எலியா என்று கேட்ட வார்த்தை தாங்க, எலியா அந்த பேசின வார்த்தை தாங்க. ஓ பாகால் இருக்கிறான், பாகால வணங்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்க இஷ்டத்துக்கு நாங்க குந்தி நடந்துட்டு இருப்போம். நாங்க வெளியே எங்களை காமிச்சிக்க மாட்டோம், நாங்க அப்படியே மறைச்சுக்கிட்டு போவோம். பாகால் ஒன்னும் இல்லாத பாகாலுக்கு அவ்வளவு பண்றாங்கன்னா எங்க வானத்துல இருந்து அக்கினியில பதில் அளிக்கிற தேவன்க, பிரத்யட்சமாய் பேசுகிற தேவன்க. அந்த தேவனை வணங்குகிற நீங்களும் நானும் எவ்வளவு கெத்தா நிக்கணும் இல்ல இன்னைக்கு. ஆனா இன்னும் we are still getting back, we are sliding back, we are stepping back. ஐயோ என்ன நினைப்பாங்க, என்ன பேசுவாங்க? கர்த்தருடைய ஆவி ஒரு மனுஷங்குள்ள இருக்குன்னா அந்த மனுஷன் எதை பத்தியும் பயப்பட மாட்டாங்க. நான்லாம் பயந்தாங்கொல்லிங்க. நான்லாம் எங்க குடும்பத்துல வந்து கேட்டு பாருங்க, என் ஸ்கூல்ல வந்து கேட்டு பாருங்க. நான்லாம் ஸ்கூல்ல என்ன கிளாஸ் ரெப்பா போட்டு மைக்ல ப்ரேயர் நடத்த சொல்லும் போது கை கால் நடுங்கிட்டு அப்படியே விழுந்த ஆளு நான்.
இன்னைக்கு இப்படி பேசுறேன்னா இது பெனியலுடைய ஆவி கிடையாது, மனுஷனுடைய அந்த 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 பாண்டம் கிடையாது. உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானோட வல்லமை, அந்த வல்லம் உங்களுக்குள்ள இருக்குமானால் தைரியமாய் நடக்க கர்த்தர் உங்களை வழி நடத்துவாருங்க. ஒரு வார்த்தையை உங்களுக்காக கர்த்தர் மீண்டுமாய் பேசுகிற வார்த்தை. இந்த வார்த்தை உங்க நிறைய பேருக்கு கர்த்தர் ப்ராமிஸா கொடுத்திருப்பாரு. ஆனா God is restoring, repeating, rebuilding everything again and again to ensure that you have to shine for him. உங்களை மீண்டும் கர்த்தர் இந்த காரியங்கள் பேசுறாரா, நீங்க மீண்டும் அவருக்காக எழும்பணும்னு சொல்லி இந்த வார்த்தையை பேசுறாரு. அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். ஆமென். எந்த கையால் அஸ்திபாரம் போட்டப்பட்டதோ அந்த கையால தாங்க கர்த்தர் காரியத்தை முடியாது. தம்பி, ஐ டோன்ட் நோ who you are. One boy is watching me with the tears of eyesல, உனக்கு கண்கள் கலங்கி கர்த்தர் என்கிட்ட தான் அதெல்லாம் பேசிட்டு இருக்காரு, நீ பாத்துட்டு இருக்க. ஆனா ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, உன்னுடைய பலத்தினால இது நடக்காதுப்பா. யூஆர் ட்ரைங் அ லாட். நீ வந்து ஃபெட்டிக் ஆயிட்ட, நீ சோர்ந்து போயிட்ட. இது எவ்வளவுதான் போகும்னு சொல்லி பார்த்து நீ சோர்ந்து போய் போதும் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நீ வந்துட்ட. ஆனா நீ காலைல இருக்கனால நீ உன் இருதயம் இந்த வேலை கொழுந்து விட்டு எரியுது. கர்த்தர் உன்னை பார்த்துதான் சொல்றாரு, தம்பி இந்த காலை வேலையில இட்ஸ் மேட் ஃபார் யூ. உன்னுடைய பலத்தினால உன்னுடைய பராக்கிரமத்தினால அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே நீ பராக்கிரமம் செய்வா. இல்ல தலைக்கல்ல நீ தான் கொண்டு வருவ உன்னுடைய ஜனத்திற்கு. தலைக்கல்ல நீ தான் புரட்டி வருவ உன்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு. இல்ல தலைக்கல்ல கர்த்தர் என்ன காரியத்தை உன் கையை வச்சு ஆரம்பிச்சார், ஊவர் இங்க யாரா இருந்தாலும் சரி, என்ன காரியத்தை God has begun through you, God will accomplish that. God will complete that. பரிபூரணத்தை பேசுகிற இந்த நாட்கள்ல இல்ல கர்த்தர் கண்டிப்பா அதை கம்ப்ளீட்டா தான் முடிப்பார், தவிர இன்கம்ப்ளீட்டா பண்ற ஆண்டவர் நம்ம ஆண்டவர் கிடையாதுங்க. ஆண்டவர் ஏதாவது ஆரம்பிச்சுட்டாருன்னா அது அறகுறையா முடிக்கிறவர் அவர் கிடையாது. மேபி இன்கம்ப்ளீட், நம்ம நிறைய இன்கம்ப்ளீட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருப்போம். நிறைய வீடு கட்டப்பட்டு அது இன்கம்ப்ளீட்டா இருக்கலாம். நிறைய வந்து காரியங்கள், இந்த கடன் காரியங்கள் நிறைய இன்கம்ப்ளீட் ஆகி அப்படியே ஸ்டாப் ஆகி ஸ்டாக்னண்டா இருக்கலாம். இல்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஸ்டாப் ஆகி இருக்கலாம். இல்ல நிறைய விஷயமான உங்களுடைய பர்சனல் ஹெல்த் பத்தி உங்களுடைய ஊழியம் நிறைய ஸ்டார்ட் ஆகி இன்னும் வந்து அது வந்து ப்ரோக்ரஸ் ஆகாம இன்கம்ப்ளீட்டா இருக்கலாம். இந்த காலை வேளையில God is telling you, உன் கையை கொண்டு நான் எதை துவங்கினோ அது உன் கையை கொண்டுதான் நான் முடிப்பேன். அவர் பரிபூர்ணத்தின் தேவன், அவர் பரிபூர்ணமா முடிக்கிறவர், அவர் பரிபூர்ணமா தான் முடிப்பார். ஆமென். இந்த காலை வேளையில அப்படியே ஒப்பு கொடுக்க போறோம்ல. இன்னைக்கு எலியாவின் தேவனுடைய தேவனை தான் நீங்களும் நானும் வணங்குகிறோங்க. ஆபிரகாமின் தேவனை தாங்க நாங்களும் வணங்குறோங்க. இல்ல இன்னைக்கு நம்ம அப்படியாப்பட்டவரை, இல்ல பெரியவரை, ஒரு நல்லவரை, இல்ல அந்த வல்லவரை தான் இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். இன்னைக்கு அவர் நம்ம மத்தியில இருக்கிறார். உங்களுக்காக அவர் இறங்கி வந்திருக்கிறாருங்க. something that going to happen, something that God is going to do through you. இந்த நாட்கள்ல இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேச போறார். இல்ல ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன் வாக்கு பண்ணிருக்கிறாருன்னா இன்னைக்கு உங்களுக்கு ரட்சணிய நாள், இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை நாள், இன்னைக்கு நீங்க திரும்புகிற நாள். இந்த 21 நாள் ஜெபம் முடியும் போது பாவத்துல இருந்து மனம் திரும்பி எல்லா பொல்லாத வழிகளை விட்டு இல்ல சுபாவங்கள்ல மாற்றங்க, சாந்த சொரூபியா நீங்க மாறணும், அன்பில் உச்சக்கட்டத்துக்கு மாறணும், எவ்வளவு அடிச்சாலும் வாங்கணும். அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை மாற்றிதான் அனுப்ப போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? இந்த வார்த்தைக்கு கர்த்தர் உங்களை திருப்ப போறார். God is restore you. இல்ல ஆண்டவர் உங்களை திருப்பி வான்னு சொல்றார். ரிட்டன் போதும். இல்ல இளையகுமாரன் மனம் திரும்பிட்டார். ஓகேங்களா? மனம் திரும்புறது வேற, ரீயூனைட் பண்றது வேற. ஓகேங்களா? அவர் மனம் திரும்புறது வந்து தப்பு பண்ணிட்டேன் நான் திருப்பி போறேன் அப்படின்னு நினைக்கிறதே மனம் திரும்புதல். அப்ப அவர் மனசுல என்ன இருக்குன்னா, நான் ஒரு வேலைக்காரனா போனா கூட ஓகே அப்படின்னு. ஆனா ரீயூனைட் ஆகுறது என்னன்னா அந்தஸ்து. ரீயூனைட்ன்றது வந்து அப்பாயின்மெண்ட், ரீயூனைட்ன்றது வந்து பொசிஷனிங். இல்ல அந்த மனம் திரும்பும் போது நம்மளும் அப்படிதான் பாவம் செஞ்சுட்டு மனம் திரும்பி, ஆண்டவரே என்னை மன்னிப்பீரா, என்னை வந்து ஏற்றுக்கொள்வீரா, என்னை அட்லீஸ்ட் வந்து ஊழியத்துல கூட இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் சேர் போடுறதுக்காவது நான் வந்து நிக்கிறேன் ஆண்டவரே, நான் வந்து அட்லீஸ்ட் வந்து ஏதாவது உங்க பேரை சொல்லி பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு மனசுல வந்து நம்ம மனம் திரும்புவோம். ஆனா ஆக்சுவல் திங் என்ன தெரியுமா?
நம்ம அடிமையா இருக்கிற நம்மள அடிமைன்னு நினைச்சிட்டு இருக்கிற நம்மள கர்த்தர் தூக்கி அரியணையில உட்கார வைப்பாருங்க. அதுதாங்க ரிட்டனு, அதுதாங்க அப்பாயின்மெண்ட், அதுதாங்க ரீயூனைட். நம்ம யார் கூட ஆக போறோம்னா அவர் கூட ரீயூனைட் ஆகணும். அவர் உங்களை சும்மா விட்டுருவாரு? அவங்கள வேலைக்கார மாதிரியா பாப்பாரு? உங்களை அடிமை மாதிரியா பாப்பாரு? நோங்க. ஆண்டவர் ரீயூனைட் பண்றாரு. ஆண்டவர் உங்களை மீண்டும் கெட் பேக் பண்றாரு, உங்களை ரிட்டர்ன் பண்றாருன்னா he will receive you, he will give you, he will position you in your place. ஷேக்கே பாராந்தலனா அப்படியே ஜெபிக்க போற அந்த வேலையில பரிசுத்த ஆவியானவரை நீங்க பொறுப்பெடுக்க எங்களை விட்டு கொடுக்கிறோம்பா. தூடாலா ஹந்தலா ரகதா பனாஷி ஹேதேலேமே ரஹத்தே லீமா ரஹந்தோ லோசோதுரோ ரஃபட்டே லீமா ரஹந்தலரோ ரேகா பாலோஷே காலாராஹந்தலரோ ஓஷே காபா பாபா பாபா ஓரே மனோ ஹந்தலரோ. ஓ ராஜசேகர் என்கிற பெயரை கர்த்தர் இந்த வேலையில பேசுகிறாரு. ராஜசேகர் கர்த்தருடைய வல்லமை கரம் அந்த மனிதருடைய குடும்பத்தை தொடுகிறதற்காக நன்றிப்பா. லேமேரி யாந்தல எல்லா பலவீனங்கள் அந்த குடும்பத்தை விட்டு நீங்கட்டும். எல்லா பலவீனங்கள் அந்த குடும்பத்தை விட்டு நீங்கட்டும். எல்லா விதமான பலவீனங்கள் அந்த குடும்பத்தை விட்டு பேசும். இயேசுவின் நாமத்தினால பேசுகிறேன். வெங்கல சர்பமாய் கர்த்தர் அந்த குடும்பத்துல ஏற்றப்படட்டும். உமக்கென்று ஊழியம் செய்கிற குடும்பம் உமக்கென்று ஊழியம் செய்கிற குடும்பம் ஆண்டவரே. அந்த குடும்பம் ஒரு நாள் பின்வாங்கி போகாதபடி இந்த வேலையில நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஓஷே கேலே ரஹந்தல ரகது நபல ரகதனா லண்டல ரகது லேம ரஹந்தலிமோ ஷேகே மரேகல ரகது நபல ரஹந்தலரா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் எழுப்புகிற நாட்கள் இது. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் எழுப்புகிற நாட்கள் இது. ஓனே நேமேரி ஆந்தலரானலா லிபரான ஹந்தெலி மாரானா ஷேகே ஓ ரே பேதே லேகே தேரே மானா கதுடா ஓரி பாந்தெலி மாஷா கதுனா அம்தெலி மேரே கெதேரி மானா கதுடபல ரகதடா ஓ ரே தேலே ரேபா. எலியாவின் அனுபவங்களை உங்க வாழ்க்கையில கர்த்தர் இந்த வேலையில தருகிறவராய். ஓ ரே ஷேட்டா ரஹதல ரபனக துலபரனகதா அல்பா ரஹந்தோ லேமோ ரியா தல ரஹந்தலரனா. ஓ எஸ் லார்ட், thank you Jesus, hallelujah. எத்தனை முறை என்னை மன்னிப்பீரோ, எப்படி என் நெஞ்சில் இடம் கேட்பீரோ, மறுதளித்தும் மறுவாய்ப்பெனக்களித்தீர், மகன் என்று மனதார அழைக்கின்றீர். மறுபடி நான் பாவத்தில் விழுந்தும் மாறுவேன் ஒரு நாள் என காத்திருந்தீர். இனியும் தாமதிப்பதில்லை, இனி நான் உங்க செல்ல பிள்ளை. இனியும் தாமதிப்பதில்லை, இனி நான் உங்க செல்ல பிள்ளை. இனியும் தாமதிப்பதில்லை, இனி நான் உங்க செல்ல பிள்ளை. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, எங்க பலத்தினால எங்க பராக்கிரமத்தினால அல்ல ஆண்டவரே, உங்களுடைய ஆவியினால எங்களை விட்டு கொடுக்கிறோம்பா. ஆண்டவரே, நீங்க பிரத்யட்சமாய் பேசுகிற தேவன். ஆவியானவர் வழி நடத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில ஆண்டவரே, எஸ் லார்ட், பின்வாங்கி போன ஆண்டவரே, சோர்ந்து போன எலியாவை கர்த்தர் தேற்றுகிற தேவனா வந்திருக்கிறீங்க. ஊழியம் வேண்டாம் எனக்கு, ஊழியத்தோட காரியங்களை என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்லி ஆண்டவரே டீவியேட் ஆயிட்டு இருக்கிற யோனாக்களை பார்த்து கர்த்தர் அழைக்கிறீங்கப்பா. இந்த காரியத்தை நீ செய்யாவிடல் இதை யார் எனக்காய் செய்வாய் என்று கேட்கிற கர்த்தருடைய சத்தம். என்னுடைய காரியமாய் யார் போவாய் என்று ஏசாயாவை பார்த்து கேட்ட தேவன் இந்த காலை வேளையில உங்களை நோக்கி கேட்கிறவராய், இதை எனக்காக நீ செய்யாம வேற யாரு செய்ய முடியும்?
பரிசுத்த ஆவியானவர் நீங்க தொடர்ந்து பேசுங்க. இந்த நாள் முழுவதும் உங்க பிரசனத்துல வழி நடத்துங்க. சபை ஆராதனைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் ஆவியானவர் எல்லா சபைகளும் ஒருவராய் இருந்து எல்லா சபை போதகர் மூலியமாய் கர்த்தர் சபைகளோடு இடைப்பட போகிறதற்காக நன்றி அப்பா. வந்திருக்க பிள்ளைங்க எல்லாரும் உங்க ரத்த கோட்டைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன். ஓரே கேத்தேலி மாரா ஹந்தலோ ரமனோ ஓரி மாஷா கத்தலா ரபனா. பரிசுத்த ஆவியானவர் வலிமையா இந்த காலை வேளையில நீங்க பொறுப்பெடுத்ததற்காக நன்றிப்பா. அப்பிரயோஜனமானவன் கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன். எல்லாம் துதி கன மகிமை யாவற்றும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பெரும் இரட்சகருமான நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் காட். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து இந்த 21 days இந்த ஜபத்துல ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்த ஊழியத்திற்குன்னு ஆயத்தப்படுற பிள்ளைங்களை ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஸோ அவங்களும் வந்து பிரயோஜனம் அடையட்டும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச். அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டே, இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமான